கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை தேடி வந்த அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கை அற்புதமாக வழிநடத்திட நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நாம் அதிகமாக தியானிக்கிறோம். நம்மை தேடி வந்த தேவனை நாம் அறிந்து அவருக்குள்ளே நாம் அந்த வார்த்தைக்குள்ளே நாம் பயணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் தருகிறார், நமக்கு அவர் எப்படி கற்றுக் கொடுக்கிறார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அல்லேலூயா. பாருங்க, நம் தேவன் அவருக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை எப்படி அழகாக வழிநடத்துகிறார் பாருங்க. நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும். எப்பொழுதும் மகிழ்ச்சி, சந்தோஷம். டென்ஷன்லாம் எடுக்காத தேவையில்லை. டென்ஷன் எடுத்தால் தானே தலைவலி உதவும். மகிழ்ச்சியாக இருந்தால் மகிழ்ச்சி பிரகாசமாக இருக்குது. நம்முடைய முகம் பாருங்கள், பிரகாசம் மலர்ந்துருக்கும். பாருங்கள், சிலவங்க பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. உங்கள் முகம் ரொம்ப அழகாக பிரகாசமாக இருக்குன்னா அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது ஏதோ கற்றுக்கொண்ட தெய்வ வசனத்திலேருந்து அவன் எடுத்து ஏதோ கற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையை பிரகாசம் பண்ணுவதற்காக அவன் பிரயாசப்பட்டு தெய்வன் அவனுக்குள்ளே வந்து இருந்து அவனுக்கு நிறைய விதமான கற்றுக் கொடுக்கிறார். அதான் பாருங்கள், நித்திய மகிழ்ச்சி. சில பேர் மகிழ்ச்சி, அதாவது தன்னை எப்பொழுதும் எந்தவித ஆபத்து வராத அளவுக்கு அழகாக பாதுகாத்து கொள்வார்கள். எப்படின்னா, முதல்ல தன் நாவை பாதுகாத்து கொள்வாங்க. எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எந்த பிரமாணத்தின்படி செய்யணும், தேவன் கொடுத்த பிரமாணத்தை சரியாக அறிந்து கொண்டு வாழும் பொழுது வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தான் வருங்க. நம்ம அறியாதனால தான் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நிறைய பேர் இதை அறிந்து அதன் பாதையில் செல்கிறாங்க. அந்த அறிந்த பாதைகளை செல்லும் பொழுது எப்போதும் மகிழ்ச்சி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு அவங்க எந்த குடும்பமும் நல்லா இருக்க குடும்பத்தில் தான் வந்து கேட்பாங்க, என்னங்க இப்படி ஆகிப்போச்சு பிரச்சனை. ஏனெண்டா அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க, அவங்க தான் அதை சொல்யூஷன் பண்ண முடியும். அப்புறம் அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க, இதன்படி வாழ்ந்தா நீ இப்படி இருப்பான். இப்படி தான் தேவன் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷம், மகிழ்ச்சியாக கலிகூர்ந்து எப்பவும் என்ஜாய், எந்த ஒரு குறைவில்லாமல் அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக மகிழ்ச்சியோடு அவர்கள் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிவோம். சஞ்சலம், அதாவது ரொம்ப நம்ம நினைக்கிறோம், ஐயோ இது என்ன செய்ய, எப்படி செய்ய, இது முடியுமா முடியாதா, இந்த காரியத்தில் நான் அடி எடுத்து வச்சுருக்கேன்னு இது நடக்குமா நடக்காதா, இந்த பிஸ்னஸ் எனக்கு துலங்காதா, நான் எவ்வளோ பணம் போட்டிருக்கேன்னு இது நடக்குமா நடக்காதா, இப்படிலாம் மனுஷன் எண்ணங்கள் நிறைய இருக்குது. அப்படி தானே ஒவ்வொரு துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிற ஸ்தலத்துலேயும் அப்படி தான், இன்க்ரிமெண்ட் ஆகுமா ஆகாதா, இன்னும் எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது, நான் அதுக்கு இடத்துல ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வரும்போது, அவருடைய பிரமாணத்தை அறியும் போது அவர் தேவர் என்ன கொடுக்குறாரு பாருங்கள். சஞ்சலமும் தவிப்பும் என்ன செய்து ஓடிப்போம். ஏனென்றால் தேவனுக்குள்ளே வந்த உடனே அவன் என்ன சொல்லிடுறான், கர்த்தாவே நீர் இருக்கிறேன், எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பெற நீர் இருக்கிறீர், இந்த அண்டா சராசரி படைத்தவர் நீர் எனக்குள்ளே இருக்கிறீர், என்னுடைய வேலையை செய்யக்கூடிய ஞானத்தை கொடுக்கிறது எனக்குள்ளே இருக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கை திறனை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அனுக்கிரகத்தை நீர் எனக்கு தந்திருக்கிறேன், எப்படி நாவை கையாளும் என்று சொல்லிக் கொடுக்குற அந்த வார்த்தை எனக்கு நீர் கற்று தந்திருக்கிறேன். இப்படி சொல்லி கர்த்தரை அவன் முதலிடத்தில் வைக்கிறான். கர்த்தரை முதலிடம் வச்சு அவனுடைய அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் முதலிடத்தை கொடுக்குறான். கொடுத்த உடனே என்ன நடக்கு, அவன் கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறான். கீழ்ப்படிஞ்ச உடனே என்ன நடக்கு, அவன் அதிலோடு அவன் லயங்கிறான், அதாவது மனம் பொருந்திவிடான். மனம் பொருந்த உடனே என்ன ஆகிருதுன்னா, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும். அல்லேலூயா. நீங்கள் எப்போ அந்த சஞ்சலம் தவிப்பு வராமல் இருக்கணும்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிதல் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்து கீழ்ப்படிக்கும் பொழுது அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வந்துடுதுன்னா, நீங்கள் அதனோடு லயந்திருக்கும். இப்படி சில ப்ராசஸ் இருக்குது தேவனுடைய வாழ்க்கையில். இந்த உலகத்தில் வச்சிருக்கிற இந்த பிரமாணத்தின் வைக்கப்பட்ட அந்த சில பிரமாணங்களின் அந்த அடிப்படையில் தான் இந்த பூமி இயங்கி கொண்டு இருக்குது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் சில ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ரொசஸில் நீங்கள் போனால் தான் நீங்கள் அதை வெற்றி அடைய முடியும். இல்லை நான் எப்படினாலும் செய்வேன், எப்படினாலும் வாழ்வேன், நான் ஜெயிச்சிடுவேன், அப்படிலாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு வச்சுருக்காங்க பாருங்கள். சில கம்பெனிகள்லாம் பாருங்கள், சில பேட்டர்ன் வச்சுருக்கோம். இத்தனை மணி தான் நீங்கள் வரணும், இத்தனை மணி தான் செய்யணும், இந்த வேலை இருக்குது அப்படி இப்படின்னு கரெக்டாக. அப்போ தான் அது கரெக்டாக செயல்படும். இல்லை நீ எப்போனாலும் வா, எப்போனாலும் வேலை செய்ய அப்படின்னா அந்த கம்பெனி என்றைக்கு முன்னேறும், ஒரு நாள் முன்னேறாது. கரெக்டாக டைமுக்கு வரணும், கரெக்டாக பஞ்ச் பண்ணணும், கரெக்டாக லஞ்ச் டைம், டின்னர் டைம், இப்படி கரெக்டான டைம் கொடுக்காங்க. ஏன்னா அதன்படி தான் அது நடந்தால் தான் அது கம்பெனியாக செயல்படும். அதே போல் வாழ்க்கையும் அப்படி தான். அப்படி இருக்கும் பொழுது தான் தேவன் சொல்கிறார்,
சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். எப்பொழுது அதை அறிந்த பொழுது, தேவனுடைய வார்த்தை நாம் அறியும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து செய்கிறது. ஆகையால் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்று நான் ஏன் தலைப்பு வைத்தேன்னா, அவர் தேடி வந்து வார்த்தை உங்கள் உள்ளத்தில் வைக்க விரும்புகிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை கேளுங்க. ஒரு 2-3 நிமிஷம் இருக்குன்னா வார்த்தை உள்ளே வைக்கிறார். தேவனுடைய வார்த்தை அது உள்ளே வைத்த உடனே அது கனி கொடுக்க ஆரம்பிக்கிறது. இப்படி தான் செயல்படுகிறது. ஆகையால் எந்த இதுக்கு கவலைப்படாங்கள். உங்களுக்கு சஞ்சலமும் தவிப்பும் இந்த உலகத்திலே உங்களை விட்டு ஓடிப்போம். இயேசுவின் நாமத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது என்று கர்த்தர் உங்களை வாக்கு கொடுக்கிறார். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போவாங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.